இங்கேருந்து பார்த்தா ஃபுல் புதுக்கோட்டையுமே தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு போகிறோம். ஸோ கிளம்பிட்டேன், பேக் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் போகிறோம். ஒரு சின்ன ஒரு வேலையாக போகிறோம். போயிட்டு உடனே இன்றைக்கே வந்து ரிட்டர்ன் ஆயிடுவேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 1:05 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். என்னன்னா திடீர்னு ஒரு வேலை எனக்கெல்லாம் கிடையாது, வேறு ஒருத்தனை கூட்டிகிட்டு போனோம். பெட்ரோல் போடுறானுங்க, ஃப்ரீ பெட்ரோல், ஃப்ரீ ட்ரிப்பு. சரி ஓகே போயிட்டு வரலாம். நாங்கள் வேறு பிளான் போட்டிருந்தோம், அது சொதப்பிடுச்சு. அதனால் சரி ஓகே இந்த பிளானை நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். பெட்ரோல் வந்து அவனே போட்டுருவான். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு வந்தால் போதும், அதனால் போகலான்ட்டேன். நம்ம பிளான் போட்டால் நம்ம தான் பெட்ரோல் வந்து போடணும், இதுனா அப்படி இல்லை. பார்ட்டி இப்போ ஒரு 3 நாள் ஒரு ஃபேமிலியோட நிற்க போமா நம்ம வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. ஃபுல் டேங்க் அடிப்போம். ஓகே, 10 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கோம். இனி நேராக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 360 கிலோமீட்டர். எங்கள் வீட்டில் இருந்து 369 கிலோமீட்டர், 370 கிலோமீட்டர் காட்டுச்சு. நாங்கள் இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் வந்துருப்போன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஹைவே வந்துடும். இப்போ ஆரலாய்மொழி, இன்னொரு 2 கிலோமீட்டரில் ஹைவே ஏறிடுவோம். நம்ம இனிப்போ திருநெல்வேலிக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம். காவல் கிணறு வந்துட்டோம். கன்னியாகுமரி எல்கே முடிஞ்சுது. ஹைவே ஃபைனலாக வந்து ஹைவே ஏறியாச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்துடுச்சு. இதுதான் கன்னியாகுமரி டு நாகர்கோவில், கன்னியாகுமரி டு சென்னை போகிறதுல ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. எப்படியும் அந்த ஹைவே நேராக பிடிச்சி போனால் திருநெல்வேலி தான். திருநெல்வேலி இப்போ வந்துடும். எனக்கு தெரிஞ்ச அந்த சிங்கம் படத்தில் வரும் தெரியுமா, ஒரு பிரிட்ஜு அந்த ஒரு பாட்டில் வரும்ல, அதெல்லாம் இப்போ வரும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது அதில் வந்து பைக்கில் வீடியோலாம் எடுக்கணும்னு நினச்சேன், ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா நான் இருட்டுக்கடை அல்வா வாங்குறதுக்கு போயிட்டேன். அதனால் அதை வாங்க முடியல. ஸோ பார்க்கலாம், இந்த வாட்டியும் வாய்ப்பு இருந்ததுன்னா இருட்டுக்கடை அல்வா வாங்கணுன்னா டைம் இருந்ததுன்னா நாங்கள் வரும்போது வாய்ப்பு இருந்ததுன்னா இருட்டுக்கடை அல்வா வாங்கிட்டு தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சென்னை போகும்போது இதில் இந்த டீ கடையில் தான் டீ குடிச்சோன்னு நினைக்கிறேன். செகண்ட் டோல் பார்க்கலாம். இன்னும் மதுரைக்கு ஒரு 110 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒரு இடத்துல 150 கிலோமீட்டர், அது 150 இல்லை 180 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் இடையில பார்த்தேன், இதுலேயே ஒரு இடத்துல 130 கிலோமீட்டர் போட்டிருந்தது. மேபி இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போமா, அவ்வளோதான் வந்திருப்போம். 120 கிலோமீட்டர் இன்னும் மதுரைக்கே இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படின்ட்டு. இது 3ஆவதா 4ஆவது டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். சாத்தூர் தாண்டியாச்சு. இனி அடுத்த நேராக விருதுநகர், அடுத்து மதுரை தான். ஒரு இடமும் தெரிய மாட்டேங்குது ஆப்போசிட்டில் வண்டி லைட் அடிக்கிறதுனால. 7:40க்கு போகும்னு சொல்லுது. இன்னும் 3.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லுது. 189 கிலோமீட்டர் போகணும். ஸோ அதுக்குள்ளே 10-20 கிலோமீட்டர் வந்துட்டோமா. இனி மதுரை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வந்தாச்சு. எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோம்? 1:30க்கு போட்டோம் அப்படின்னா 2:30, 3:30, 4:30, 3 மணி நேரத்தில் மதுரை வந்திருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 130 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? மொத்தம் நமக்கு வந்து 267 கிலோமீட்ரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு 134 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 230 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இதில் இது வந்து ரைட் எடுக்க சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நான் பிரிட்ஜுக்கு மேலே ஏறிட்டேன், பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்லை, ரைட்டு தானே எடுக்கணும். மதுரைக்கு வரணும்னா கரெக்டாக 3 மணி நேரம் தான், 3 ஹவர்ஸ். 3 மணி நேரத்தில் மதுரை வந்துடலாம். ஆனால்
வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியும் இவனை போய் கூப்பிட்டு இவன் கூட கிளம்பும்போது இவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது எப்படியும் 1:30 ஆகுது இருக்கும் டைமு. இப்போ மணி எதுனா 4:26. 1:30 போட்டால் கூட 3 மணி நேரம் தான் ஆச்சு. அப்படி இல்லாமல் போகுது. சரி எப்படியும் நான் ஸ்டாப் பண்ணுறேன். நைட்டில் எங்கே போட்டு இது பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வேறு ஏதோ ஒரு ஏரியாவுக்கு வந்து போட்டிருக்கேன் மேப்பை. இப்போ தான் போட்டிருக்கேன். ஒரு 15-20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தோம். 7 மணிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் 77 கிலோமீட்டர் தான் போனோம். முதல்ல நான் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட இருந்தது. ஸோ இப்போ திரும்ப இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல சும்மா நிப்பாட்டிட்டு ஒரு கரெக்டாக போடுவோன்னு சொல்லி போட்டு பார்த்தா அது கிலோமீட்டர் கம்மியாக காட்டுது. அதனால் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எப்படி போனாலும் 7 மணி ஆகுதுன்னு சொல்லுது. அதனால் நேராக இனி அடுத்து ஒரு டீ கடையில் பார்த்து நிப்பாட்டிட்டு ஒரு டீயை போட்டுட்டு பொறுமையாக போகலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு ஒரு 38 கிலோமீட்டர் போனோம். 47 நிமிஷம் சொல்லுது. 7 மணிக்கு போகும்னு சொல்லுது. ரோடு ரொம்ப மோசம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இங்கே முடிச்சுட்டு கிளம்பணும். அதுக்குள்ளே வழியை பார்க்கணும். இப்போ ஓரளவு ரோடு நல்லா இருக்குது. எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியல. இதே மாதிரி ரோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி ஸ்பீடாக போகலாம் கூட ஓரளவு. அதே மாதிரி செம குளிர் ஃப்ரெண்ட்ஸ். செம குளிர். பனி பெய்யுது. நான் வேறு தெரியாமல் இவ்வளோ தூரம் குளிரன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்ததுன்னா நான் வந்து அந்த தெர்மல் லைனரை போட்டு வந்திருப்பேன். என்ன பண்ணேன்னா அதை கலத்தி தூர போட்டு வெறும் ஜாக்கெட்டை மட்டும் போட்டு வந்தேன். செமையாக குளிருது. என்ன சொல்கிறது, அப்படியே பனி பெய்யுது. போவா அம்மா. கால் சுடிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒரு டீ கடையில் வந்து டீ குடித்தோம். ரொம்ப இது வந்து ஒரு பெரிய பிரேக்கு. ஏன்னா 7 மணி ஆளாயிடுச்சு. 8 மணிக்கு அங்கே போனால் போதும், ஸ்லோவாக போனால் போதும்னு சொல்லி போய்ட்ருக்கேன். வடை போட்டு மாவு அரைச்சிட்டு வந்து வடை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு வரேன். குளிருது பயங்கரமாக. பாருங்கள், அந்த பக்கம் தான் சூரியன் இருக்கு. செமையாக இருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எப்பா பயங்கரமான டேனிங்காக இருக்குது. அந்த பக்கம் இருந்த சூரியன் இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. ஃபைனலாக ஏதோ ஒரு ஹைவே பைபாஸ் மாதிரி ஒரு ரோட்டில் ஏறி இருக்குது. நல்ல ரோடு தான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டிருந்தது தான் முதல்ல கரெக்டு. இவன் இடையில குழப்பி விட்டான். தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். எப்படியா பிள்ளையார் வெட்டி பிள்ளையார காணல. தப்பான அட்ரஸை சொல்லி விட்டுட்டு அங்கேயும் கால் பண்ணி பேச ஒருத்தன்ட்ட. அவனும் ஆமாம் அங்கே தான் இருக்கான். கடைசியில் பார்த்தா அது வேற எங்கேயோ. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது என்னது புதுக்கோட்டைக்கு வந்துட்டோம். ஸோ டெஸ்டெல்லாம் முடிஞ்சுது. நானும் மெடிக்கல்னு வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்கும் போல் அப்படின்னு நினச்சா கொரோனா டெஸ்ட்டான். அட போங்கடா கொய்யா, ஒரு கொரோனா டெஸ்ட் எடுக்கும். ஆனாலும் அநியாயம் பண்ணுறானுங்க. கொரோனா டெஸ்ட் எடுக்க அங்கேருந்து இங்கே வர வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து போகிற வழியில் வந்து திருமயம் ஃபோர்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரி, இங்கே வர வந்துட்டோம்.
பயவரை என்ன 3 மணிக்கெல்லாம் வீட்டில் கொண்டு விட்ருங்கன்ட்டு. நான் சொன்னேன் வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்ட்டு. திருமயம் ஃபோர்ட்டுக்கு இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். போயிட்டு வாய்ப்பு இருந்ததுன்னா போகிறேன். போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. கவர் பண்ண முடிஞ்சதுன்னா கவர் பண்ணுறேன். பார்க்கலாம். ஸோ நீ அந்த திருமயம் ஃபோர்ட்டா அதுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து நம்ம வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குப்பா. ஆக்சுவலாக எங்கே விடுறதுன்னு தான் தெரியல பைக்கை. பேக்கெல்லாம் இருக்குது. ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். என்ன ஃபோர்ட் இது? என்ன திருமயம் ஃபோர்ட். சாரி, திருமயம் ஃபோர்ட்டு. வாங்க. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு இது இருக்குது, பீரங்கி இருக்குது. ஒன்றும் இருக்காது. உள்ளே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஏரியா இருக்குது. அங்கங்கே பாறை தான் நிற்கிது. பிடிமானம் இங்கே ஒரு பாறை பிடிமானம் இல்லாமல் நிற்கிதான். பிடிமானம் இல்லாமல் எப்படி நிற்கும்? கீழோடி ஒருத்தர் நிற்கிறேன் திறங்காவளி பாரு. செமையாக இருக்குப்பா. போய் குளிச்சாதான் அங்கே போக முடியும். உள்ள சுரங்க பாதையெல்லாம் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கீழே எங்கேயோட மாடு. வளர்த்துக்குள்ள திமிங்கெல்லாம் கிடக்கு. தண்ணி வெடி ஏம்மா இங்கன்னு பார்த்தா ஃபுல் புதுக்கோட்டையுமே தெரியுது. என்ன தெரியும் இல்லையா? பாருங்க அது எங்க இருக்கு. வாய்ப்பே இல்லை. இனிமேல் இங்கேருந்து நாங்கள் வந்து கீழே இறங்குறோம். கீழே இறங்கிட்டு நேராக நீ கிளம்புறோம் எங்கள் வீட்டுக்கு. நேராக நீ சிவகாசி போகிறோம். சிவகாசி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறோம். மணி இப்போ என்ன, எத்தனை மணி? 10 மணி. ஸோ ஒரு 2-2.5 மணி நேரத்தில் சிவகாசி போயிடுவோம். இல்லை 3 மணி நேரத்தில் போயிடுவோம். 3 மணி நேரம் ஆகாது. அவ்வளோதான். நான் இந்த வீடியோ வந்து இதில் ஸ்டாப் பண்ணுறேன். காரை விரட்ட வேறு டயரில் அடிபட்டு சாவாமல் இருந்தால் சரி தான். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து திருமயம் ஃபோர்ட்டா அதிலிருந்து கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தானே வந்து நம்ம முதல்ல நின்னோம். ஓகே, இப்போ வந்து மதுரைக்கு போய்ட்டுருக்கோம். மதுரைக்கு வந்து இது போட்டிருக்கோம். மணி இப்போ எத்தனைனா கரெக்டாக 10:03. 2 மணி நேரம் போட்டிருக்கு. 12 மணிக்கு போகும்னு சொல்லுது. 19 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் தான் போனோம். அதனால் பிரச்சனை இல்லை, போகலாம். ஆனால் இந்த ரோட்டில் நிறைய டேர்னிங் இருக்குது. அப்படியே கார் எஸ் அடிக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். எப்போ காற்று தூக்கிட்டு போகுது ஒரு சைடு வாக்கில். அதில் நம்ம பைக்கில் ஸ்பீடோமீட்டர் வர ஓடல.
பின்னாடி இருக்கேன் என்ன சீக்கிரமா வீட்டில் கொண்டு சாத்துருங்க. நமக்கு 1008 பிளான் இருக்கு. லூசு கூதி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரிப்பட்ட லூசு கூதிங்களால தான் அவன் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறது. பரவேசிப்பாயா மண்டையில் அறிவு இருக்குதா இல்லை வேற என்னதான் இருக்குதான்னு தெரியல. அப்படியே ஹைவேல அப்படியே சார் ரைட்டில் விடுவாரு. நான் கொஞ்சம் நான் இடிச்சு தூக்கியிருப்பேன். அது ராமேஸ்வரம் போகிற ரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனிமேல் ஊருக்குள்ளே போகிற ரோடு ஒரு 20-30 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் போக இன்னும் கொஞ்சம் மோசமாக வரும். குண்டும் குழியுமாக தான் இருக்கும். எது ரோடு எது குண்டுனே தெரியாது. ரோட்டில் குண்டு இருக்கா இல்லை குண்டில் ரோடு இருக்கானேயும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பில்லியனாக இருக்கேன். ஸோ மதுரைக்கிட்ட வந்துட்டோம். மதுரைக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மலையெல்லாம் இருக்குது இங்கே, கிரானைட் மலையோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விருதுநகர்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சிவகாசிக்கு இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. மணி இப்போ எத்தனைன்னா ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 12:30 இல்லை 12:40 இருக்கும். ஃபுல் டேங்க் தலைவரே, ஃபுல் டேங்க். வீலுக்கு ஒரு வீலுக்கு 5 ரூபா. அடைங்க ஃப்ரீ கிடையாதா? எங்கள் ஊர்லலாம் ஃப்ரீ. அடைங்க, பிரச்சனை. சிவகாசி வந்துட்டோம். சிவகாசிலேருந்து கிளம்புறோம். மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 3:06. ஸோ இன்னும் 3.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. 174 கிலோமீட்ரு. அப்போ 6:30க்கு தான் போய் சேருவோம். நாகர்கோவில் தான் போட்டிருக்கேன், வீட்டுக்கு போடல. ஸோ 7 மணி ஆயிரம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோம் அப்படின்ட்டு. கூகுள் பைபாஸுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு பார்த்தா ஏதோ ஒரு சுடுகாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு சுற்றுது. ஒன்றுமே இல்லை பாருங்க. 200 மீட்டரில் மெயின் ரோடு வருதுன்னு சொல்லுது. ஒரு வழியாக பைபாஸ் பார்த்தாச்சு. ஹைவேயா வந்து விட்டது. இன்னும் நமக்கு 141 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இது நாகர்கோயிலுக்கு. பட்டு வீட்டுக்கு போக வேண்டியது அதுக்கப்புறமா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. 10-15 கிலோமீட்டரு. செமையாக தூக்கம் வருது. பின்னாடிலாம் ஆல்ரெடி ஒரு 4-5 வாட்டி தூங்கியே விழுந்துட்டான். ஆமாம் ஆமாம், நான் உறங்கி கீழே விழுந்தாலும் விழுவேன். தயவு செய்து உறக்கம் வந்துனா நிப்பாட்டிடல, சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரிப்பு போனாலும் சரி, சப்போஸ் தூக்கம் வருதுன்னா தயவு செய்து வந்து நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி வந்து எங்கே தூக்கம் வருதோ அப்படியே நிப்பாட்டி அதில் ஒதுக்கிட்டு தூங்கிடுங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. சப்போஸ் பில்லியனோட போனீங்கன்னா 2 பேரும் தூங்கிடுங்க. இல்லை அப்படின்னா பில்லியன் பின்னாடி இருக்கிறவரை ஓட்ட சொல்லிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அப்படியே நீங்கள் பின்னாடி இருக்கும்போது தூங்காமல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். ஓகே மக்களே, செமையாக உறக்கம் வருது. இதுக்கு மேலே இருந்தோன்னா நான் கீழே விழுந்துருவேன். அதனால் இறங்கி மூஞ்சியை கழுவலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன்.
மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. இப்போதான் கொஞ்சம் உயிர் வந்துருக்கு. எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கன்னு தெரியலை. சுத்தமாக தூங்கலை. நான் என்னைக்கு தூங்கினது? அப்போ வியாழனா புதன்கிழமை நைட்டு தூங்கினது. வியாழன் நைட்டு தூங்கவே இல்லை. வியாழன் தூங்கலை, வெள்ளி 2 நாளாச்சு நான் தூங்கி. ஸோ நான் நிறைய நாள் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்திருக்கேன். ஆனால் வரும்போது ஒன்றில் நைட்டாக இருக்கும், இல்லைனா பகலாக இருக்கும், ரொம்ப பகலாக இருக்கும். பட் நார்மல் டைம்லேயே வந்திருக்கேன். பட் வீடியோ எடுக்க முடியல. எடுக்கிறதுக்கும் ஒன்றும் பிரம்மாண்டமாக எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் 2 செவுரு இருக்குது, நடுவில் ஒரு வார்டு இருக்குது, அவ்வளோதான். கார் விட்டுருக்காங்களே. RPM. ஜிபிஎஸ்ல பார்க்கலாம் என்ன ஸ்பீடுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 6:23 ஆகுது. கரெக்டாக இப்போ அவனை விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு வந்து எல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டுட்டு கேமரா எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிகிட்ருக்கேன். காலைல 1:30 கிளம்புனேன்னா 1:45 அவனை பிக்கப் பண்ணிட்டு கிளம்புனேன். சாயந்தரம் 6:30 வந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 750 சிவகாசிக்கெல்லாம் போனதெல்லாம் சேர்த்தா ஒரு 760 கிலோமீட்டர் ரைடு பில்லியனோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னை போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.